ஏய் நில்லு. பாத்திரத்துக்கு மேக்கப் எல்லாம் போட்டு பத்திரமா எங்க எடுத்துட்டு போற? இன்னைக்கு ஆடி வெள்ளி, ஆத்தாவுக்கு படைக்கிறதுக்காக கூழ் எடுத்துட்டு போறேன். ஏமா அது என்ன ஆடி மாசம் வந்தா மட்டும் ஆத்தாவை கூழ் ஊத்துறீங்க? மத்த மாசங்கள்ல ஊத்தினா ஆத்தா ஒத்துக்காதா இல்ல ஜீரணமாகாதா? ஒரு கல்லுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு புடவை கட்டி ஆத்தான்னு சொல்றீங்களே, பைத்தியக்காரத்தனமா இல்ல? இது எவ்வளவு பரவாயில்லையே, வேளா வேலைக்கு டிஃபன் மீல்ஸ் இதெல்லாம் வேற கொடுக்கறாங்களே. ஏமா சில எங்கேயாவது சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடுமா? நீ ஒண்ணு செய், இத கொண்டு போய் குப்பை தொட்டில கொட்டிடு. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்னு சைனீஸ் ஐட்டமா செஞ்சு உன் ஆத்தா கொண்டு போய் கூட சந்தோஷமா சாப்பிட்டோம். இது தப்புங்க. என்னடி பாக்குற? தண்ணி 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 குடிங்க குடிங்க. அத்தா, இவ்வளவு சொல்லியும் உனக்கு இறக்கம் இல்லையா? போட்ட முட்டை எடுக்க மனசில்லையா? உன் கோவம் இன்னும் தீரலையா? அடி நாக கருமாறி, உனக்கு போக மனசுலன்னா என் உடம்புல வந்து இறங்கு. அவன் உடம்புல போட்ட முத்தெல்லாம் நான் உள் வாங்கிக்கிறேன். என் உடம்புல வந்து இறங்கு. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். அப்பா சாமி, என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? நான் வெளியே போறேன், பிரதர் கிட்ட சொல்லிடு. அம்மா, ராஜேஸ்வரி அம்மாக்கு அம்மா போட்டு இருக்கு, இப்படி தனியா விட்டு போறீங்களே. தனியா விடாம அவ கூட சேர்ந்து குரூப் டான்ஸ் ஆட சொல்றியா? ஏய், இது தொத்து வியாதி, ஓட்டுவா ரொட்டி. என் கிட்ட இருந்து அவகிட்ட போச்சு, அவகிட்ட இருந்து எனக்கு வந்துச்சுன்னா என்னால முடியாதுப்பா. நான் ஹோட்டல்ல ரூம் போட்டேன், ஒரு வாரம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். சொல்லிடு. அம்மா, இந்தாம்மா கருமாரி அம்மன் கோயில் தீர்த்தம். பாத்தியம்மா, உன்னை எல்லாரும் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மேல யாருக்கும் காட்டினியே, இப்ப என்ன ஆச்சு? பரவாயில்லம்மா, கொட்டுறது தேலோட குணம், தாங்கிக்கிறது என்னோட குணம். கவலைப்படாதம்மா, மனசுல அம்மனை சுமக்கிற, உடம்புல அம்மைய சுமக்கிற. உன் பாரத்தை இறக்கி வைக்க பாளையத்தம்மன் வருவா. போட்ட முத்தை எடுக்க கோட்டை மாரியம்மன் வருவா. கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே, கலர் கலராய் காலி குடங்கள் கிடக்கு இந்த ரோட்டிலே. பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறிய, நீ யாரப்பா? சென்னை சித்தர். எங்கிருந்து வரீங்களோ? ஜெயில இருந்து.
கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையை கொடுக்கறாங்கப்பா. அடடா, பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே. குழந்தைங்கள்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது. ஃபேக்டரிய மூடிடுறாங்க, கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது. அங்க சாராயக்கடை, இங்க சாக்கடை. என்ன பண்றது? ஏதாவது ஒரு கல்லை வச்சு அடைச்சாகணுமே. இது கிடக்குது ஒண்ணு. மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கடியில போட்டு மூடினாங்க. அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதையாவது அடைச்சாதான் சரி போடுப்பா. ஜெயில இருந்து வந்த உடனே ஒரு நல்ல காரியம் பண்ணியாச்சு. அப்படியே சூட்டோட சூடா ஒரு கெட்ட காரியத்தையும் பண்ணிடுவோம். இதுலயும் ஷேர் வேணுமா உனக்கு? பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது. இது பொது இடமா? என் வாய் 25 வருஷமா இந்த இடத்துல தான் இருக்கு. தனியார் ப்ராப்பர்ட்டி. இங்க வச்சு சிகரெட் குடிக்காம எங்க வச்சு குடிப்பேன்? சந்து முனையில் நின்னுட்டு லந்தா பண்ணிட்டு இருக்கேன். சந்து லந்து. நீ மதுரையா? இப்பதான் டிரான்ஸ்பர் ஆயிருக்கேன். என்ன மேட்டரு? ரோடு, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி பொது இடத்துல சிகரெட் குடிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்க, தெரியாதா? சட்டமே போட்டாங்களா? நான் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள நாட்டுல பல மாற்றங்கள். இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல, சீக்கிரட். ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் குடி. சைட்லயா? கொசு மருந்து அடிக்கிறாங்களா? என்னங்கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க? அவருக்கு 5 ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம். ஆஹா, சைடு பிசினஸ்ங்கிறது இதுதானடா? What is this? Without informing, நீங்க திடீர்னு வந்துட்டீங்க. போலீஸ் பார்த்தா என்ன ஆகுறது? Don't worry, we came to talk about new business. What new business? உங்க தமிழ்நாட்டுல துர்காபுரம்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அங்க கோட்டை மாரியம்மன் ஒரு டெம்பிள் இருக்கா? Yes, yes. அங்க இருக்கிற அம்மனோட கண்மலர் ஐ வெரி பவர்ஃபுல். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கண் மலர் எங்களுக்கு வேணும். $1 million offer. $1 million. மிஸ்டர் நிக்கோலஸ், எங்க ஊர்ல மனுஷங்களை கடத்துறது தான் கஷ்டம். தெய்வங்களை கடத்துறது ரொம்ப ஈஸி. நீங்க கேட்ட கண்மலரை நான் இப்பவே எடுத்துட்டு வரேன். என்னதா? ஒண்ணுமில்ல, கண்ணுல தூசி விழ பாக்குது. ஏமா, உனக்கு என்ன எங்களை மாதிரி சாதாரண கண்ணா? வெள்ளி கண்ணு, அதுவும் 1000 கண்ணு. அதுல போய் தூசி எப்படி விழும்? விழணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, பரமபதம் பாதையில நிக்குது. 4 1 2 3 4. ஆத்தா, என்னது இது? உன்னை கொத்த வேண்டிய பாம்பு சர்றன்னு கீழே இறங்கிடுச்சு. அம்மாடியோ, அது பாம்பு இல்ல. நல்லா பாரு, ஏணி. இது பாம்புதான். நீ மந்திரம் போட்டு ஏணி ஆக்கிட்ட. இப்படி அழுகு நீ ஆட்டம் ஆடினா நான் ஆட்டத்துக்கே வரமாட்டேன் போ. சரி சரி, கோவப்படாத. விளையாட்டு தானேன்னு கொஞ்சம் விளையாடி பார்த்தேன். மறுபடியும் ஏணிய பாம்பாக்கிட்டா போச்சு. ஐயோ, ஆத்தானா ஆத்தாதான். எனக்காக விட்டு கொடுத்துட்டியே. விட்டும் கொடுப்பேன், சமயத்துல விட்டும் பிடிப்பேன். என்ன சொல்ற? இது பாரு, ஏதேதோ சொல்லி என் தலை ஏன் உருட்டுற? நான் உருட்ட போறது உன் தலையே இல்ல. ஐயோ, எனக்கு உங்க தலை. என்ன என் தலை வேணுமா? நானே தலை ஒரு அவசரத்துல கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து தலை கிலன்னு உளறி. அதுக்கு இல்லங்க, அம்மன் தெரிசூலம் உங்க தலையை வெட்டின மாதிரி கனவு கண்டேன். ஏண்டி, உங்க அம்மா கையில இருக்கிற சூழல் என்ன AK-47 தலையை எடுக்கிறதுக்கு? உங்க மம்மி கையில இருக்கிறது வெறும் டம்மி. ஏதோ அட்மாஸ்பியருக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூழத்தல தலையிலடி. நகத்தை கூட வெட்ட முடியாது. நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க, என்ன செய்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏய், ஒரு புருஷன்கிட்ட பொண்டாட்டி கேட்க கூடாத 2 கேள்வி. வேர் ஆர் யூ கோயிங், வாட் ஆர் யூ டூயிங்? கோயிங் எங்க போனாலும் ஸ்டேயிங் உங்க கூட தானே. அதை நினைச்சு சந்தோஷப்படு. அவ தாண்டி சுத்தமான அக்மார் பத்தினி. ஓகே வாட்டா?